ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி தேஜோ விருஷோ தித்யுதரஹ சர்வசஸ்திர பிரதாம்பரஹ பிரக்ரஹோ நிக்ரஹோ வியக்ரோ நைக்க ஸ்ருங்கோ கதாக்ரஜஹ என்பதாகும். இதிலே அமைந்திருக்கின்ற முதல் திருநாமம் தேஜோ விருஷக. தேஜக என்பது தேஜஸை குறிக்கும். இந்த இடத்திலே ஒளி கிரணங்களை குறிக்கும். ஆதித்யனுடைய சூரிய பகவானுடைய ஒளி கிரணங்களை குறிக்கின்றது. விருஷக என்றால் மழையைப் போல பொழிவது. இரண்டும் சேர்ந்தால், இந்த இரண்டு சொற்களும் சேர்ந்தால் ஒளிக்கிரணங்களை பொழிந்து அருள்வது, பொழிந்து அருள்பவர் என்று பொருள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் சூரியதேவர், ஆதித்யர், சூரிய நாராயணர் என்றே பகவான் சூரியன் அறியப்படுகின்றார். அப்படி சூரிய பகவானாக ஆகி தன்னுடைய ஒளி கிரணங்களை மழையைப் போல பொழிந்து உலகங்களுக்கு அளிப்பதால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேஜோ விருஷக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். குறிப்பாக நம்மை பொறுத்தவரையிலே பூமியிலே இருக்கின்ற மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், பட்சிகள் மற்றும் மரங்கள், தாவரங்கள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் எதுவுமே சூரிய பகவான் இல்லை என்றால் இல்லை. நம் அனைவருக்கும் சக்தி தந்து நம்மை இயக்கி அருள்பவது சூரிய பகவான் தான், சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் தான். அப்படிப்பட்ட சூரிய நாராயணரின் ஒளி கிரணங்களாக திகழ்பவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆவார். அதனால் அவர் தேஜோ விருஷக. ஓம் தேஜோ விருஷாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் தியுதிதரக. தியுதிதரக. தியுதி என்கின்ற சொல் காந்தியை, ஈர்ப்பு சக்தியை குறிக்கும். பகவான் தன்னுடைய அங்கங்களிலே பெரும் காந்தியை உடையவர், பேரழகு வாய்ந்தவர். அப்படிப்பட்ட தியுதியை, காந்தியை அவர் தரித்திருக்கின்றார், தன்னிடத்திலே கொண்டிருக்கின்றார். அதனால் பகவான் தியுதிதரக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். தன்னுடைய உடலிலே, அங்கங்களிலே அமைந்திருக்கின்ற சிறந்த காந்தியை உடையவர் என்பது இதன் பொருள். அப்படிப்பட்ட பெரும் காந்தி படைத்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் தியுதிதராய நமக. சர்வ சஸ்திர பிருதாம்பரக. நீளமாக அமைந்திருக்கின்ற ஒரே பெயர், ஒரே திருநாமம். சர்வ சஸ்திர பிருதாம் வரக என்று 4 சொற்களை கொண்டிருக்கின்றது இந்த திருநாமம். சர்வ எல்லா, அனைத்து. சஸ்திர, சஸ்திர என்றால் ஆயுதம், இந்த இடத்திலே ஆயுதங்கள். பிருதக இந்த சொல்லுக்கு ஏற்றிருப்பவர், கொண்டு இருப்பவர் என்று பொருள். சஸ்திர பிருதக என்று வரும்பொழுது ஆயுதங்களை தரித்திருக்கின்றவர், ஆயுதங்களை கொண்டிருக்கின்றவர் என்று பொருள். சர்வ சஸ்திர பிருதாம் என்றால் எல்லா ஆயுதங்கள் தாங்கியவர்களிலேயும், அதாவது ஆயுதம் தாங்கிய அனைவரிலேயும். வரக, வரக என்றால் சிறந்தவர், மிகச் சிறந்தவர் என்று பொருள். சர்வ சஸ்திர பிருதாம் வரக, ஆயுதம் தாங்கியிருக்கின்ற அனைவரின் உள்ளேயும் மிகவும் சிறந்தவர் என்பது இந்த திருநாமத்தின் பொருள். இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக வில் வித்தையிலே சிறந்த ஸ்ரீராமரை, பகவான் ஸ்ரீராமரை குறிப்பிடலாம். பகவானுடைய கதை என்கின்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டால் அதன் பிரயோகத்திலே மிகச்சிறந்து விளங்கிய, அதை மிக சிறப்பாக பயன்படுத்தி ஹிரண்யாக்ஷனை கொன்ற அவருடைய வராக அவதாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இவற்றைப் போலவே பகவானுடைய நந்தகம் என்கின்ற வாள், அதை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதை கையாள்வதிலே மிகவும் திறமை பெற்று மிக மிக சிறந்து விளங்கி பல துஷ்டர்களை அழிக்கப் போகின்ற, இனிமேல் வரப்போகின்ற கல்கி அவதாரத்தை குறிப்பிடலாம். கலியுக முடிவிலே பகவான் தன்னுடைய குதிரையின் மேலே ஏறிக்கொண்டு நந்தகம் என்கின்ற வாளினாலே துஷ்டர்களையெல்லாம் கொன்று குவிக்கப் போகின்றார். இவ்வாறாக எந்த கோணத்திலே இருந்து பார்த்தாலும், எந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆயுதம் தாங்கியவர்களிலே ஆகச் சிறந்தவர் என்று ஆகின்றது. அதனால் அவர் சர்வ சஸ்திர பிருதாம் வரக, ஆயுதம் தாங்கியவர்களிலே ஆகச் சிறந்தவர் என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சர்வ சஸ்திர பிருதாம்பராய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.